இருக்கின்றன. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जयकारा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे கடலுடுத்தண்டிலமடந்தை எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. We now request Dr. L. Murugan, Honorable Union Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, to kindly deliver the welcome address. भारत माता की, भारत माता की, भारत माता की, जय श्री राम, जय श्री राम. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அருமையான நிகழ்ச்சியில நமக்கு வழிகாட்ட வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு RN ரவிஜி அவர்களே, மாண்புமிகு ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியார்களே, இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என வரவேற்பதோடு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராமநவமி அன்று ராமர் எதே பாதையில் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில இங்கு நமக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய வருகை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில தமிழகத்திற்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில ராமருக்கு அங்கு கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்றைக்கு
அதே ராமநவமி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருதை அங்கு ஸ்ரீலங்காவில் பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில் பாதையை, அந்த ரயில் பாலத்தை, வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை தொடங்கி வைத்துவிட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ் அன்னை, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழை போற்றுவது, தமிழை பாராட்டுவது, காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், இப்படி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். Nandri sir. Now I request Honorable Union Minister of Railways, Information Broadcasting, Electronics and Information Technology, Thiru Ashwini Vaishnavji, to address the August gathering. Honorable Prime Minister Thiru Narendra Modi avargale, Honorable Governor Thiru R.N. Ravi avargale, Honorable Minister Thiru L. Murugan avargale, Honorable Minister Thiru Thangam Ten Arasu avargale, Thiru Raja Kanappan avargale, Honorable Members of Parliament and Assembly, my dear Tamil brothers and sisters, Vanakkam, eppadi irukkinga? I welcome you all to this historic day. Romba nalla naal. Today is a very auspicious day. It is a day every Tamil will feel connected with. It's the day of Ramanavami. It's a day when our Prime Minister, Thiru Modi avargale, has dedicated the new Pamban Bridge to the nation. It is a day which will remain in our memory for more than 100 years. Nuru Varsham. Pamban Bridge is an engineering marvel. It's the first vertical sea bridge in our country. It brings the world's best technology to Tamil Nadu. Pamban Bridge is also a pearl of Tamil culture, Muttu of Tamil culture, pearl of Tamil culture. It's a milestone in our dream for becoming a developed nation, Vikasit Bharat. Our Prime Minister Narendra Modi ji avargale understands the aspirations of Tamil Nadu. He respects the rich and ancient culture of Tamil Nadu and the classical Tamil language. Before Modi ji became Prime Minister, the government was giving only 800 crore rupees for railways. Such a small amount. Modi ji came to power in 2014. He doubled it, made it 4 times, and now he is giving 7 times, 6,600 crore rupees. And that's why we are able to do so much work in Tamil Nadu. 77 stations are being reconstructed. Our own Rameswaram station will become a very beautiful, connected with the heritage of Rameswaram. And this year, by December, the work will be completed. We are constructed many new lines, many new trains have been started. Honorable Prime Minister has given sufficient funds. Now I request the state government of Tamil Nadu, please help in land acquisition. Modi ji has allocated 8 Vande Bharat trains to Tamil Nadu. We are proud that these trains are also manufactured in Tamil Nadu, in Perambur. And today, our leader has connected Rameswaram with Aranatangi,
Pattukottai, Tiruthurai, Tiruvarur, and Mayiladuthurai with the new train. Rumba Nandri Modi, Thiru Modi Avargaleji, this is a great gift from you to the people of Tamil Nadu. Thank you. Rumba Nandri Sahodara Sahodarigale. Namaskar. தமிழக மக்களின் சார்பாக சிறப்பான ரயில் திட்டங்களுக்காகவும் எங்கள் இனிய தமிழில் பேசியமைக்காகவும் மிக்க நன்றி சார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தற்போது இந்த புதிய பாம்பன் பாலம் மற்றும் பல்வேறு சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நாட்டுக்கு அர்ப்பணித்து வைப்பார்கள். And now the moment we have all been waiting for. I request the Honorable Prime Minister to press the remote button to unveil the plaques for dedicating the new Pamban Bridge and multiple national highways projects to the nation, and also lay the foundation stone for a significant road infrastructure project. புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் இந்த மாபெரும் கட்டமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இந்திய ரயில்வே மற்றும் நமது தேசத்தின் வரலாற்றில் இப்படி ஒரு சிறப்பானதொரு சாதனை எவ்வாறு சாத்தியமானது என்பது குறித்து ஒரு காணொளியை காணலாம். Let's watch an insightful short film on this amazing feat of engineering, a groundbreaking accomplishment in the history of Indian Railways. Rameshwaram, a place of eternal devotion and spirituality on the Pamban Island, where revered Ramanath Swami Temple, one of the 12 auspicious Jyotirlingas of Lord Shiva, and one of the 4 dhams, blesses humanity, where Prabhu Ram worshipped Lord Shiva, where belief and reality come together. Today, on the auspicious day of Ram Navami, we witness history in the making as the new Pamban Bridge, India's first vertical lift railway sea bridge, a modern marvel embodying heritage and legacy, is being dedicated to the nation. Built over a century ago, the old bridge was a link between the mainland and the Holy Island, but with time, it posed many operational challenges like corrosion, speed limits, and closure due to repair works. The new Pamban Bridge, built to end all such operational issues, is much stronger, world-class, smart and future-ready. With over 2-kilometer length, 99 spans, and a 72.5-meter lift span that gracefully rises to let ships pass. This is more than steel and concrete. Replacing manual operations with speed and precision, the bridge uses an advanced electromechanical system to lift the span up to 17 meters. It is a rare blend of Adhyatma and Adhanikta, Nutan and Puratan, where tradition meets technology and prayer meets progress. हमारे लिए हर प्रोजेक्ट भारत के नवनिर्माण का माध्यम है। जैसे एक एक ईंट से बुलंद इमारत बनती है, वैसे ही ऐसे हर प्रोजेक्ट से भव्य भारत की इमारत बन रही है। The world-class Pamban Bridge does not just join geographical distances from Dhanushkodi all the way to Ayodhya. It connects crores of hearts across Bharat and beyond. This bridge is a testament to a government that delivers what it promises. From the foundation stone laid by Prime Minister Narendra Modi ji in 2019 to its dedication to the nation on the auspicious day of Ram Navami, every milestone reflects unwavering commitment and conviction. Even during the once-in-a-century pandemic, the work never paused, which reflects the steadfast resolve and national will. Crafted with care and vision, it brings together the brilliance of modern engineering
and the wisdom of timeless design, where trains glide above and ships sail freely below. Today, a new train begins its maiden journey over this bridge, bringing the sacred town of Rameshwaram closer to the rest of the country, boosting pilgrimage, tourism and local livelihoods. It is a proud milestone on the path to Vikasit Bharat, a nation rising with world-class infrastructure rooted in its values and powered by its people. Pamban Bridge is a testimony to the fact that today Bharat builds non-stop and with the spirit of Virasat Bhi Vikas Bhi, where heritage flows into the future, inspiring every Indian. அதேபோல் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடும் முக்கியமான சாலை திட்டங்கள் குறித்த காணொளியை நாம் இப்போது காணலாம். And now let us watch a short film on the significant road projects. A new India has emerged under the dynamic leadership of our Honorable Prime Minister Shri Narendra Modi. आज भारत फिजिकल और सोशल इंफ्रास्ट्रक्चर पर अभूतपूर्व निवेश कर रहा है और इसका सीधा लाभ तमिलनाडु को, तमिलनाडु के लोगों को भी मिल रहा है. Today is a historic day for people of Tamil Nadu as Honorable Prime Minister is laying the foundation stone and dedicating to the nation 4 national highway projects in Tamil Nadu worth 7,800 crore rupees. Foundation stone is being laid for 4-laning of 28-kilometer long Ranipet, Tamil Nadu, Andhra Pradesh border section. The projects being dedicated to the nation today are 4-laned Villupuram, Puducherry, Pundianakuppam, Sattanathapuram and Cholapuram, Tanjavur sections, having total length of 134 kilometers, which will improve road connectivity from Chennai to coastal and delta districts. These modern highways will connect many pilgrim centers and tourist places, ensure easy access to medical college and hospital, ports, major industrial unit of BHEL situated along these corridors. Besides empowering farmers to transport agricultural produce to the nearby markets and boost economic activities of local enterprises by reducing logistic cost. The initiatives will usher in a new era of development for the entire region and contribute to the vision of developed Tamil Nadu for developed India. நாம் காத்திருந்த மற்றொரு முக்கிய தருணத்தை அடைந்துள்ளோம். தேசத்தை வளர்ச்சியின் பாதையில் மிகுந்த கௌரவத்தோடு இட்டுச் செல்லும் எங்கள் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தலைமை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். And now, the moment we all have been eagerly waiting for. It is our utmost honor to invite the Honorable Prime Minister of India, Thiru Narendra Modi avargal, our visionary leader who has been spearheading transformative infrastructure development across the nation to deliver the keynote address. வணக்கம். ಏನ ಅಂಬು ತಮಿಳ सौंधंगले तमिलनाडु के राज्यपाल एन रवि जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी अश्विनी वैष्णव जी, डॉक्टर एल मुरुगन जी, तमिलनाडु सरकार के मंत्रीगण, सांसद, अन्य महानुभाव और मेरे प्यारे भाई और बहनों,
नमस्कार। வணக்கம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என் சகாக்களான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே, டாக்டர் எல். முருகன் அவர்களே, தமிழ்நாடு அரசின் அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, என் நெஞ்சுக்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். साथियों, आज रामनवमी का पावन पर्व है। अब से कुछ समय पूर्व अयोध्या में भव्य राम मंदिर में रामलला का सूर्य की किरणों ने भव्य तिलक किया है। भगवान श्री राम का जीवन, उनके राज्य से मिलने वाली सुशासन की प्रेरणा राष्ट्र निर्माण का बड़ा आधार है। और आज रामनवमी है, मेरे साथ बोलिए, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। நண்பர்களே, இன்று புனிதமான ஸ்ரீ ராம நவமி நன்னாள். சில காலம் முன்பாகத்தான் அயோத்தியிலே பிரம்மாண்டமான ராமர் ஆலயத்திலே ராம்லலாவுடைய திருவதனத்தின் மீது சூரியனின் கதிர்கள் அற்புதமான திலகத்தை பொழிந்தன. பகவான் ஸ்ரீ ராமனின் வாழ்க்கை, அவருடைய ஆட்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லாளுகை குறித்த உத்வேகமாகியன தேசத்தை நிர்மாணிப்பதில் பெரிய ஆதாரமாக இருக்கின்றன. இன்று ராம நவமியாக இருப்பதால் என்னுடன் அனைவரும் முழங்குங்கள், ஜெய் ஸ்ரீராம். तमिलनाडु के संगम कालीन साहित्य में भी श्री राम के बारे में कहा गया है। मैं रामेश्वरम की इस पवित्र धरती से समस्त देशवासियों को रामनवमी की हार्दिक शुभकामनाएं देता हूं। தமிழ்நாட்டின் சங்ககால இலக்கியத்திலும் கூட ஸ்ரீ ராமபிரானை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. நான் ராமேஸ்வரத்தின் இந்த பவித்திரமான பூமியிலே நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராம நவமியை ஒட்டி என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். Friends, I feel blessed that I could pray at the Ramanath Swami temple today. On this special day, I got the opportunity to hand over development project worth 8,300 crore rupees. These rail and road projects will boost connectivity in Tamil Nadu. I congratulate my brothers and sisters in Tamil Nadu for these projects. நண்பர்களே, ராமநாத சுவாமி ஆலயத்தில் இன்று வழிபட்ட போது ஆசிகள் நிரம்ப பெற்றவனாய் நான் உணர்ந்தேன். இந்த விசேஷமான நாளன்று 8,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அர்ப்பணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டிலே இணைப்பு திறனை வலுப்படுத்தும். இந்த திட்டங்களின் பொருட்டு தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளுக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். Friends, this is the land of Bharat Ratna Dr. Kalam. His life showed us that science and spirituality complement each other.
Similarly, the new Pamban bridge to Rameswaram brings technology and tradition together. நண்பர்களே, இது பாரத் ரத்னா டாக்டர் கலாம் அவர்களின் பூமி. அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றையொன்று நிறைவு செய்பவை என்பது அவருடைய வாழ்வு நமக்கு காட்டுகிறது. அதே போல ராமேஸ்வரத்திற்கான இந்த புதிய பாம்பன் பாலமும் கூட தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்று சேர்க்கின்றது. A town that is thousands of years old is being connected by a 21st century engineering wonder. I thank our engineers and workers for their hard work. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம் 21ஆம் நூற்றாண்டின் ஒரு பொறியியல் அற்புதத்தால் இன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய தீவிரமான உழைப்பிற்காக நான் நமது பொறியாளர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். This bridge is India's first vertical lift railway sea bridge. Big ships will be able to sail under it. Trains will also be able to travel faster on it. I just flagged off a new train service and also a ship a short while ago. Once again, I congratulate the people of Tamil Nadu for this project. இந்த பாலம்தான் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் வழி கடல் பாலம். இதற்கடியிலே பெரிய கப்பல்களாலும் பயணத்தை மேற்கொள்ள முடியும். ரயில்கள் இதன் மீது விரைவாக பயணிக்க இயலும். நான் சற்று நேரம் முன்னதாகத்தான் ஒரு புதிய ரயில் சேவையையும் ஒரு கப்பல் பயணத்தையும் துவக்கி வைத்தேன். இந்த திட்டத்தின் பொருட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மீண்டும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, for many decades, there was a demand for this bridge. With your blessings, we got the privilege of completing this work. Pamban Bridge supports both ease of doing business and ease of travel. It will have a positive impact on the lives of the lakhs of people. நண்பர்களே, இந்த பாலத்திற்கான தேவை பல பத்தாண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது. உங்கள் நல்லாசிகளோடு இந்த பணியை நிறைவு செய்யும் பேறு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாம்பன் பாலம் சுலபமாக வியாபாரம் செய்தல் மற்றும் சுலபமாக பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக இருக்கின்றது. பல லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்விலே இது ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும். The new train service will improve the connectivity from Rameswaram to Chennai and other parts of the country. This will benefit both trade and tourism in Tamil Nadu. New jobs and business opportunities will also be created for the youth. ராமேஸ்வரம் தொடங்கி சென்னை வரையும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான இணைப்பினை இந்த புதிய ரயில் சேவை மேம்படுத்தும். தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்கு இது ஆதாயங்களை அள்ளித்தரும். இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி தரும். साथियों, बीते 10 वर्षों में भारत ने अपने इकोनॉमी का साइज दोगुना किया है. इतनी तेज ग्रोथ का एक बड़ा कारण हमारा शानदार मॉडर्न इंफ्रास्ट्रक्चर भी है. बीते 10 सालों में हमने रेल, रोड, एयरपोर्ट,
पोर्ट, बिजली, पानी, गैस पाइपलाइन, ऐसे इंफ्रास्ट्रक्चर का बजट करीब 6 गुना बढ़ाया है। நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே பாரதம் தனது பொருளாதாரத்தின் அளவினை இரட்டிப்பாக்கி இருக்கின்றது. இத்தனை விரைவான வளர்ச்சிக்கான ஒரு பெரிய காரணம் என்று சொன்னால் நமது அருமையான நவீன கட்டமைப்பும் அதில் அடங்கும். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் ரயில், சாலை, விமான நிலையம், துறைமுகங்கள், மின்னாற்றல், நீர், எரிவாயு குழாய்கள் போன்ற கட்டமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை 6 மடங்கு உயர்த்தி இருக்கின்றோம். आज देश में बहुत तेजी से मेगा प्रोजेक्ट पर काम हो रहा है। आप नॉर्थ में देखेंगे तो जम्मू कश्मीर में दुनिया के सबसे ऊंचे रेल ब्रिज में से एक चिनाब ब्रिज बना है। वेस्ट में जाएंगे तो मुंबई में देश का सबसे लंबा सी ब्रिज अटल सेतु बना है। ईस्ट में जाएंगे तो असम के बोगीबील ब्रिज के दर्शन होंगे और साउथ में आते हैं तो दुनिया के गिने चुने वर्टिकल लिफ्ट ब्रिज में से एक पम्बन ब्रिज का निर्माण पूरा हुआ है। இன்று தேசத்தின் மிக விரைவாக மெகா திட்டங்கள் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வடக்கிலே நீங்கள் பார்த்தீர்களானால் ஜம்மு காஷ்மீரத்திலே உலகின் மிக உயரமான ரயில் பாலங்களில் ஒன்றான சினாப் பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கிலே பார்த்தீர்கள் என்றால் மும்பையிலே தேசத்தின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கிலே கவனித்தோம் என்றால் அசாமின் போகிபீல் பாலத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் தெற்கு நோக்கி பயணித்தால் உலகின் வெகு குறைவான செங்குத்து உயர்த்தல் கொண்ட பாலங்களில் ஒன்றான பாம்பன் பாலத்தின் நிர்மாணம் நிறைவடைந்திருக்கின்றது. इसी तरह ईस्टर्न और वेस्टर्न फ्रेट कॉरिडोर, डेडिकेटेड फ्रेट कॉरिडोर भी तैयार हो रहे हैं। देश की पहली बुलेट ट्रेन पर तेजी से काम चल रहा है। वंदे भारत, अमृत भारत और नमो भारत जैसी आधुनिक ट्रेनें रेल नेटवर्क को और आधुनिक बना रही है। இதைப் போலவே கிழக்கு மற்றும் மேற்கு பிரத்யேகமான சரக்கு போக்குவரத்து இடைவெளியும் கூட அமைக்கப்பட்டு வருகின்றது. தேசத்தின் முதல் புல்லட் ரயில் தொடர்பான பணிகளும் விரைவாக நடந்தேறி வருகின்றன. வந்தே பாரத், அம்ருத் பாரத் மற்றும் நமோ பாரத் போன்ற நவீன ரயில்களும் ரயில் வலைப்பின்னலை மேலும் நவீனப்படுத்தி வருகின்றன. साथियों, जब भारत का हर रीजन आपस में कनेक्ट होता है तो डेवलप्ड नेशन बनाने का रास्ता मजबूत होता है। दुनिया के हर डेवलप्ड नेशन, हर डेवलप्ड रीजन में यही हुआ है। आज जब भारत का हर स्टेट आपस में कनेक्ट हो रहा है तो पूरे देश का पोटेंशियल सामने आ रहा है। इसका बेनिफिट भी देश के हर रीजन को हो रहा है, हमारे तमिलनाडु को हो रहा है। நண்பர்களே, பாரதத்தின் அனைத்து பகுதிகளும் பரஸ்பர இணைப்புகள் உடையவையாக ஆகும்போது வளர்ந்த தேசமாக ஆகும் பாதை மேலும் வலுவடைகிறது. உலகின் அனைத்து வளர்ச்சியடைந்த நாடுகளில் வளர்ச்சிக்கான காரணம் இதுதான். இன்று பாரதத்தின் அனைத்து மாநிலங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் போது தேசத்தின் ஒட்டுமொத்த சாத்தியங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இவற்றின் ஆதாயங்களும் கூட
தேசத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்கின்றன, நமது தமிழ்நாட்டிற்கும் கிடைத்து வருகின்றது. साथियों, विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है। मैं मानता हूं तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा, भारत की ग्रोथ उतनी ही तेज होगी। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है। जब इंडी अलायंस की सरकार थी, डीएमके उस सरकार में विराजमान थे, तब जितना पैसा मिला उससे 3 गुना मोदी सरकार ने दिया है। इससे तमिलनाडु की इकोनॉमिक और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த பாரதம் நோக்கிய பயணத்தில் தமிழ்நாட்டிற்கென மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் வல்லமை எத்தனை அதிகம் உயர்கிறதோ, பாரதத்தின் வளர்ச்சியும் அந்த அளவுக்கு விரைவாகும் என்று நான் கருதுகிறேன். கடந்த 10 ஆண்டிலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 2014ஆம் ஆண்டிற்கு முந்தைய காலத்துடன் ஒப்பு நோக்கும் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கூட்டணியில் இருந்தபோது இருந்ததை விட 3 மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இது மிக அதிக அளவு உதவி இருக்கின்றது. साथियों, तमिलनाडु का इंफ्रास्ट्रक्चर भारत सरकार की प्रायोरिटी है। बीते 1 दशक में तमिलनाडु का रेलवे बजट 7 टाइम्स से ज्यादा इंक्रीज किया गया है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் கட்டமைப்பு தான் பாரத அரசின் முதன்மை. கடந்த 10 ஆண்டிலே தமிழ்நாட்டின் ரயில் துறை பட்ஜெட்டிலே 7 மடங்கிற்கும் அதிகமான அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं। இவற்றையெல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் அழ மட்டுமே முடியும். அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும். 2014 से पहले रेल प्रोजेक्ट के लिए हर साल सिर्फ ओनली 900 करोड़ रुपीज ही मिलते थे। और आपको पता है उस समय इंडियन अलायंस के मुख्य कर्ता धर्ता कौन थे, ये आपको पता है। इस वर्ष तमिलनाडु का रेल बजट 6,000 करोड़ रुपए से ज्यादा है। भारत सरकार यहां के 77 रेलवे स्टेशन को मॉडर्न भी बना रही है। इसमें रामेश्वरम का स्टेशन भी शामिल है। 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் 900 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது. அப்போதெல்லாம் கூட்டணியிலே யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நான் கூற தேவையே இல்லை. இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ரயில் பட்ஜெட்
6000 கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் 77 ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதிலே ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் இடம் பெற்றிருக்கின்றது. साथियों, लास्ट 10 इयर्स में प्रधानमंत्री ग्राम सड़क योजना के तहत गांवों के रोड और हाईवे के क्षेत्र में भी बहुत सारा काम हुआ है। 2014 के बाद तमिलनाडु में केंद्र सरकार की मदद से 4000 किलोमीटर रोड्स बनी है। चेन्नई पोर्ट को कनेक्ट करने वाला एलिवेटेड कॉरिडोर शानदार इंफ्रास्ट्रक्चर का एक बेहतरीन उदाहरण बनेगा. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே கிராமப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையிலே கூட ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மத்திய அரசின் உதவியோடு 4000 கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. சென்னை துறைமுகத்தை இணைக்கவல்ல உயர்த்தப்பட்ட இடைவழி அருமையான கட்டமைப்பிற்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு. आज भी करीब 1000 करोड़ रुपीस के रोड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हुआ है. ये प्रोजेक्ट तमिलनाडु के अलग अलग डिस्ट्रिक्ट के साथ ही आंध्र प्रदेश के साथ भी कनेक्टिविटी बेहतर करेंगे. இன்றும் கூட சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இவை தேசத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களோடு மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசத்துடனான இணைப்பையும் மேம்படுத்தும். साथियों, चेन्नई मेट्रो जैसा मॉडर्न पब्लिक ट्रांसपोर्ट भी तमिलनाडु में ईज ऑफ ट्रैवल को बढ़ा रहा है. हमें याद रखना है, जब इतने सारे इंफ्रास्ट्रक्चर का काम होता है तो इससे हर सेक्टर में नई जॉब भी क्रिएट होती हैं. मेरे नौजवानों को रोजगार के नए अवसर मिलते हैं. நண்பர்களே, சென்னை மெட்ரோ போன்ற நவீன பொதுமக்கள் போக்குவரத்து வசதியும் கூட தமிழ்நாட்டிலே சுலபமான பயணம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது. இத்தனை பெரிய அளவில் கட்டமைப்புகள் தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் வேளையிலே இவற்றின் அனைத்து துறைகளிலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. என்னுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், மறந்துவிடக் கூடாது. साथियों, बीते दशक में भारत ने सोशल इंफ्रास्ट्रक्चर पर भी रिकॉर्ड निवेश किया है. मुझे खुशी है कि तमिलनाडु के करोड़ों गरीब परिवारों को इसका बेनिफिट मिल रहा है. बीते 10 साल में 4 करोड़ से ज्यादा पक्के घर देश भर के गरीब परिवारों को मिले हैं और इसमें पीएम आवास योजना के तहत 12 लाख से ज्यादा पक्के घर यहां तमिलनाडु में मेरे गरीब परिवार के भाई बहनों को मिले हैं. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டிலே பாரதம்
சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் கோடானு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. கடந்த 10 ஆண்டிலே 4 கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன. पिछले 10 सालों में गांवों में करीब 12 करोड़ परिवारों तक पहली बार पाइप से वाटर नीर पहुंचाया गया है. इसमें 1 करोड़ 11 लाख फैमिलीज मेरे तमिलनाडु की है. इनके घर में पहली बार टैप वाटर पहुंचा है. इसका बहुत बड़ा लाभ तमिलनाडु की मेरी माताओं बहनों को मिला है. கடந்த 10 ஆண்டுகளிலே கிராமங்களில் 12 கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலே 1 கோடி 11 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தாம். साथियों, देशवासियों को क्वालिटी और सस्ता इलाज देने से ये हमारी सरकार का कमिटमेंट है. आप देखिए, आयुष्मान योजना के तहत तमिलनाडु में 1 करोड़ से ज्यादा ट्रीटमेंट हो चुके हैं. इससे तमिलनाडु के इन परिवारों के 8,000 करोड़ रुपीस जो उनकी जेब में से खर्च होना था वो खर्च बच गया है. मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 8,000 करोड़ रुपीस, ये बहुत बड़ा आंकड़ा है. நண்பர்களே, நாட்டு மக்களுக்கு தரமான மற்றும் விலை மலிவான சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் நமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்கள் புரிந்து வருகின்றது. நீங்களே பாருங்கள், ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் நடைபெற்றாகிவிட்டன. இவற்றிலே தமிழ்நாட்டின் இந்த குடும்பங்கள் 8,000 கோடி ரூபாய், சிறிய தொகை அல்ல, 8,000 கோடி ரூபாய் செலவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய தமிழ் சொந்தங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். तमिलनाडु में 1400 से अधिक जन औषधि केंद्र हैं. ये मैं सिर्फ तमिलनाडु का बताता हूं. यहां जन औषधि केंद्र में 80% डिस्काउंट पर दवाएं मिलती है. इन सस्ती दवाओं से भी लोगों की जेब में 700 करोड़ रुपीस, मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 700 करोड़ रुपीस की सेविंग हुई है. और इसलिए मैं तमिलनाडु के मेरे भाई बहनों को कहूंगा, अगर आपको दवाई खरीदनी है तो जन औषधि केंद्र से खरीदिए. आपको 1 रुपये की चीज 20 पैसे में, 25 पैसे में, 30 पैसे में मिल जाएगी. தமிழ்நாட்டிலே 1400க்கும் அதிகமான
மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன. 1400 நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே. இங்கே 80% வரையிலான தள்ளுபடி விலையிலே மருந்துகள் கிடைக்கின்றன. இந்த மலிவு விலை மருந்துகளாலும் கூட மக்களுக்கு 700 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் கூறுகிறேன், நீங்கள் மருந்துகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மருந்தகங்களிலே வாங்குங்கள். 25 பைசா, 30 பைசா, 50 பைசாவிற்கு கூட உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும். साथियों, हमारा प्रयास है कि देश के नौजवानों को डॉक्टर बनने के लिए एब्रॉड जाने की मजबूरी ना रहे. बीते सालों में तमिलनाडु को 11 नए मेडिकल कॉलेज मिले हैं. நண்பர்களே, நாட்டின் இளைஞர்கள் மருத்துவ படிப்பு படிக்க அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என்பதே எங்களுடைய முயற்சி. கடந்த ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்திருக்கின்றன. साथियों, देश भर में कई राज्यों ने मातृभाषा में डॉक्टरी की शिक्षा आरंभ की है. अब गरीब से गरीब मां का बेटा बेटी भी जिसने अंग्रेजी नहीं पढ़ी है वो भी डॉक्टर बन सकते हैं. मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके. மருத்துவ படிப்பினை அதை தமிழிலே செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா. இதற்காக இந்த படிப்பினை படித்த ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகளும் அவர்களாலும் இதை படிக்க முடியும். அதற்காகத்தான் மருத்துவ படிப்பினை கூட தமிழிலே அதை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதன் பொருட்டு நான் வேண்டி விரும்பி மாநில அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகிறேன், இந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தினை தமிழ் மொழியிலே செய்து தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன். साथियों, टैक्स पेयर का दिया हर पैसा गरीब से गरीब के काम आए, यही गुड गवर्नेंस है. तमिलनाडु के लाखों स्मॉल फार्मर्स को पीएम किसान सम्मान निधि के तहत लगभग 12,000 करोड़ रुपए दिए गए हैं. तमिलनाडु के फार्मर्स को पीएम फसल बीमा स्कीम से भी 14,800 करोड़ रुपए का क्लेम मिला है. நண்பர்களே, வரி செலுத்துபவர்கள் செலுத்தும் பணம் மிகவும் ஏழ்மையில் வாடும் மக்களுக்கு துணை வர வேண்டும். இதுதான் நல்லாளுகை. தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாயிகளுக்கான வருமான ஆதரவு திட்டத்தின்படி சுமார் 12,000 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக 14,800 கோடி ரூபாய் காப்புறுதி பணம் கோரல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. साथियों, भारत की ग्रोथ में हमारी ब्लू इकोनॉमी का बहुत बड़ा रोल होने वाला है. इसमें तमिलनाडु की ताकत दुनिया देख सकती है. तमिलनाडु का हमारा फिशरीज से जुड़ा समाज बहुत मेहनती है.
तमिलनाडु के फिशरीज इंफ्रास्ट्रक्चर को मजबूत करने के लिए स्टेट को जो भी मदद चाहिए वो केंद्र सरकार दे रही है। நண்பர்களே, பாரதத்தின் வளர்ச்சியில் நமது நீல பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்கு அமைய இருக்கின்றது. இதிலே தமிழ்நாட்டின் பலத்தை உலகமே பார்த்து வியக்க இருக்கிறது. தமிழ்நாட்டின் நம்முடைய மீனவ சமூகம் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சமூகமாகும். தமிழ்நாட்டின் மீன்வளத்துறை கட்டமைப்பினை வலுப்படுத்த வேண்டி மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு அளித்து வருகின்றது. पिछले 5 साल में पीएम मत्स्य संपदा स्कीम के तहत भी तमिलनाडु को करोड़ों रुपए मिले हैं। हमारी कोशिश यही है कि मछुआरों को ज्यादा फैसिलिटीज मिले, आधुनिक सुविधाएं मिले, चाहे सीवीड पार्क हो या फिर फिशिंग हार्बर और लैंडिंग सेंटर हो। केंद्र सरकार यहां सैकड़ों करोड़ रुपए इन्वेस्ट कर रही है। கடந்த 5 ஆண்டுகளிலே பிரதம மந்திரி மீன்வள திட்டங்களின்படி தமிழ்நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச நவீன வசதிகள் நமது மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய முயற்சியாக இருக்கிறது. அது கடற்பாசி பூங்காவாகட்டும், மீன்பிடி துறைமுகமாகட்டும், படகுத்துறையாகட்டும், மத்திய அரசு இங்கே பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகின்றது. हमें आपकी रक्षा सुरक्षा की भी चिंता है। भारत सरकार फिशरमैन के हर संकट में उनके साथ खड़ी है। भारत सरकार के प्रयासों से बीते 10 साल में 3,700 से ज्यादा फिशरमैन श्रीलंका से वापस लौटे हैं। इनमें से 600 से अधिक फिशरमैन तो पिछले 1 साल में फ्री हुए हैं। और आपको याद होगा, कुछ हमारे मछुआरा साथियों को फांसी की सजा हुई थी, उनको भी हम जिंदा भारत लौट करके ला करके उनके परिवार को सुपुर्द किया है। நமது பாதுகாப்பு தொடர்பான அக்கறையும் நமக்கு இருக்கிறது. பாரத அரசு மீனவர்களின் அனைத்து சங்கட காலங்களிலும் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து வந்திருக்கின்றது. பாரத அரசின் முயற்சிகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிலே 600க்கும் அதிகமான மீனவர்கள் மட்டும் கடந்த ஓராண்டிலே மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்கு நினைவிருக்கலாம், சில காலம் முன்பாக தூக்கு மேடையை முத்தமிட அவர்கள் போடப்பட வேண்டிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய மீனவர்களை இலங்கையிலிருந்து நம்முடைய மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறது. साथियों, आज दुनिया में भारत के प्रति आकर्षण बढ़ा है। लोग भारत को जानना चाहते हैं, भारत को समझना चाहते हैं। इसमें भारत के कल्चर का, हमारी सॉफ्ट पावर का भी बड़ा रोल है। तमिल लैंग्वेज और हेरिटेज दुनिया के कोने कोने तक पहुंचे, इसके लिए भी सरकार लगातार कोशिश कर रही है। நண்பர்களே,
இன்று உலகில் பாரதம் அனைவரையும் ஈர்க்கும் மையமாக மாறியிருக்கிறது. மக்கள் பாரதம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள், புரிந்து கொள்ள விழைகிறார்கள். இதிலே பாரதத்தின் கலாச்சாரம் நம்முடைய மின் சக்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. தமிழ் மொழி மற்றும் மரபு உலகின் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும். இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. मैं तो कभी कभी हैरान हो जाता हूं, तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है। अरे तमिल का गौरव हो, मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो। வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு, மடல்கள் எழுதுவதுண்டு. அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது, ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு. मैं मानता हूं कि 21st सेंचुरी में इस ग्रेट ट्रेडिशन को हमें और आगे ले जाना है। मुझे विश्वास है कि रामेश्वरम और तमिलनाडु की ये धरती हमें ऐसे ही निरंतर नई ऊर्जा देती रहेगी, नई प्रेरणा देती रहेगी. நண்பர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் இந்த மகத்தான பாரம்பரியத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே என் உறுதியான கருத்து. ராமேஸ்வரம் மற்றும் தமிழ்நாட்டின் இந்த மண் இன்று போல என்றும் தொடர்ந்து புதிய சக்தியை அளித்து வரும், புதிய உள்ளெழுச்சியை அளித்து வரும் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. और आज भी देखिए कितना सुभग संयोग है, रामनवमी का पवित्र दिवस है, रामेश्वरम की धरती है और यहां पर जिस पन्नम बीच का आज उद्घाटन हुआ, 100 साल पहले जो पुराना ब्रिज था उसको बनाने वाला व्यक्ति गुजरात में जन्म लिया था और आज 100 साल के बाद उसका नया ब्रिज बनाने का उद्घाटन करने का बाद भी उस व्यक्ति को मिला है जो भी गुजरात में पैदा हुआ है. நண்பர்களே, இன்று மிகவும் பவித்திரமான புனிதமான ஒரு நன்னாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமநவமி. இங்கே இந்த பவித்திரமான இடத்திலே நாம் பாம்பன் பாலத்தை சில காலம் முன்பாகத்தான் அதை துவக்கி வைத்தோம். ஒரு ஆச்சரியமான தற்செயல் நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாம்பன் இடத்திலே பாலத்தை கட்டியவர் யார் தெரியுமா? அவர் ஒரு குஜராத்தி. இதில் தற்செயல் நிகழ்வு என்னவென்றால், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதே பாம்பனில் இங்கு ஒரு பாலத்தை திறந்து வைப்பதும் அதே குஜராத்தில் பிறந்த நான். साथियों, आज जब रामनवमी है, रामेश्वर की पवित्र भूमि है, तब मेरे लिए कुछ भावुक पल भी है. आज भारतीय जनता पार्टी का स्थापना दिवस है. सशक्त,
समृद्ध और विकसित भारत के जिस लक्ष्य को लेकर के हम चल रहे हैं, उसमें बीजेपी के हर एक कार्यकर्ता का परिश्रम है। 3-3, 4-4 पीढ़ियां मां भारती के जय जयकार के लिए खप गई है। मेरे लिए गर्व की बात है कि भारतीय जनता पार्टी के उस विचार ने, भारतीय जनता पार्टी के लाखों कार्यकर्ताओं के परिश्रम ने आज हमें देश की सेवा करने का अवसर दिया है। आज देश के लोग बीजेपी सरकारों की गुड गवर्नेंस देख रहे हैं, राष्ट्रहित में लिए जा रहे हैं, वो निर्णय देख रहे हैं और हर हिंदुस्तानी का सीना चौड़ा हो रहा है। நண்பர்களே, இந்த புனிதமான ராமேஸ்வரம் பூமியிலே ராம நவமி நன்னாளிலே எனக்கு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழ்நிலை என் மனதில் நிலவுகிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளும் கூட. சக்தி படைத்த, தன்னிறைவு கொண்ட, வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை மனதிலே தாங்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக பலர் 2, 3, 4 தலைமுறைகளாக கூட தங்கள் வாழ்க்கையை, பல தலைமுறைகளாக தங்கள் அனைத்தையும் இழந்து இதனை ஈட்டி இருக்கின்றோம். நாம் இதிலே பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தொண்டர்களின் கடினமான உழைப்பு அடங்கி இருக்கிறது. ஆகையினால்தான் இன்று நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேசத்து மக்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இன்று நாட்டு மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் நல்லாளுகையை கவனித்து வருகிறார்கள். தேசத்தின் நலன்களின் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் தீர்மானங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். देश के हर राज्य, हर कोने में जिस तरह बीजेपी के कार्यकर्ता जमीन से जुड़कर कार्य करते हैं, गरीबों की सेवा करते हैं, वो देखकर मुझे गर्व होता है। मैं भारतीय जनता पार्टी के करोड़ों कार्यकर्ताओं का आभार व्यक्त करता हूं। मैं उन्हें अपनी शुभकामनाएं देता हूं। தேசத்தின் அனைத்து மாநிலங்கள், அனைத்து மூலைகளிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் கள அளவிலே மக்களோடு இணைந்து ஏழைகளுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் என்பதை பார்த்து எனக்கு பேருவகையாக, பெருமிதமாக இருக்கின்றது. நான் பாரதிய ஜனதா கட்சியின் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகின்றேன். एक बार फिर आप सभी को तमिलनाडु के इन सभी डेवलपमेंट प्रोजेक्ट्स के लिए बहुत बहुत बधाई देता हूं। नंडरी, वणक्कम, मिंडोम, संदीपम, भारत माता की, भारत माता की, भारत माता की। மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும்
தமிழ்நாட்டின் இந்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். बहुत धन्यवाद माननीय प्रधानमंत्री जी, आपके प्रेरणादायी संबोधन के लिए हम सभी आपके